நம்ம மனசும் உடம்பும் ஒன்றிணைது தான் யோகா. சார், யோகா பண்ற போது நம்ம மனசு ஒரு நிலை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் நோய் வரும். அமைதியா இருந்தா நோய் வராது. அப்போ படிச்ச பிறகு நான் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அகந்தையா இருக்கிறது ஈகோ. சார், யோகா பயிற்சியை நம்ம ஆன்மீகத்து கூட ஒப்பிடலாம். இப்போ ஆன்மீகம்னா என்ன? குடும்பத்தை விட்டு வெளில போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. சார், வாதம் பித்தம் கபம்னு சொல்லி இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்படின்னா என்ன சார்? ஹெல்குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, யோகா பத்தின நிறைய டவுட்ஸ் நமக்கு இருந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்றதுக்காக நம்ம கூட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் தான் இணைஞ்சிருக்கிறாரு. திரு கிருபானந்தம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். யோகா அப்படின்றது என்ன சார்? என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நீங்க கேட்ட கேள்விக்கு விடை என்ன அப்படின்னா, நம்ம மனசும் உடம்பும் ஒன்றிணைது தான் யோகா. அதை நம்ம பயிற்சி மூலமா நம்ம உணர்றோம். எந்த வேலை பண்ணாலும் நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பண்ணீங்கன்னா அதான் யோகம். அதை பண்ணும்போது ஒரு மனசுல ஒரு விருப்பத்தோட பண்ணுங்க, செய்யும்போது மகிழ்ச்சியோட பண்ணுங்க. அப்போ அந்த செயல் கூட வெற்றி அடையும். அப்போ ஓகம்ங்கிறது வெற்றி அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்கு. இப்போ நீங்க கேள்வி கேட்குற அந்த ஓகம்ங்கிறது உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, இரண்டும் சேர்ந்தது தான் ஓகம். சார், யோகா நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எப்படி ஜிம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி யோகா கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ யோகா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க விஷயமா என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க டிசிப்ளின் நம்ம சொல்லுவோம். அதாவது திருமந்திரத்திலே இருக்கு அட்டாங்க யோகம்னு சொல்லிட்டு. அதில் முதல்ல சொல்றாரு டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின்ங்கிறது ஜென்ரல் டேர்ம். என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏம நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுரு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமுகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறும் அட்டாங்கம் ஆவது மாமே. ஏமம் நியமம், 2 டிசிப்ளின் இம்பார்ட்டண்டாக சொல்கிறார். ஏமம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி நாம் சுத்தமான மனநிலையில் இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மற்றவங்களுக்கு காயப்படுத்தக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்கோ நம்ம செயல்களையும் தூய்மையாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் தூய்மையாக இருக்கணும். அதை தாண்டி நாம் உண்ணக்கூடிய உணவு அதில் அளவாக உண்ணணும், ஆரோக்கியமாக உண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்வோம்ல, இன்னொருத்தரை பார்த்து நம்ம பொறாமைப்படுறது, எரிச்சல் அடைகிறது, கோபப்படுறது இருக்கக்கூடாது. எந்த தீய பழக்க வழக்கங்களும் இருக்கக்கூடாது. இது எல்லாம் அடிப்படை தகுதிகள்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ஏம நியமத்தில் வருது. அப்புறம் பெரியவங்களை மதிக்கணும். சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உயிர்கள் இடத்துல அன்பாக இருக்கணும். இதையெல்லாம் யாருக்கு தகுதினா, ஓகம் பயில்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த தகுதி இருந்தால் தான் ஓகமே கற்றுக்கணும். அப்படிங்கிறது தான் ஓகத்துக்கான முதல் தகுதி. தகுதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு படியாக நம்ம பார்க்கணும். இப்போ எப்படிங்க பொய் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. முதல் கேள்வி அதானே. பொய் பேச வேண்டியது கூட வள்ளுவர் சொல்லுவார்ல, பொய்மையும் வாய்மை இடத்துன்னு சொல்கிறார். பொய் சொல்லலாம், மற்றவங்களுக்கு நன்மை தந்துச்சுன்னா பொய் சொல்லலாம். அதுக்கு பொய் சொல்கிறதே வேலையை வச்சுக்கூடாது. அப்போது பொய் கூறுதல்ங்கிறது கூட மற்றவங்கள காயப்படுத்திடுது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துது. அப்போது எந்த நேரத்தில் அந்த தருணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம். அப்போது அந்த இடத்துல அன்னெசரியான வார்த்தைகளை, தேவையற்ற சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டாம். அதுமாரி கோபப்படுறது, எதுக்கெடுத்தாலும் முன்கோபின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, ஒருத்தரை பேசணுன்னு வெடுக்குன்னு பேசுறது, இதெல்லாம் நம்முடைய எண்ணங்களால் சிந்தனைகளால் சிந்தனை பண்ணி ஏன் கோவப்படுறேன், எதுக்காக கோவப்பட்டேன், அது தேவையில்லாத கோபம். அவங்க கோவப்பட்டால் ஏன் நான் கோவப்படணும்? கோவப்பட்டால் என்ன ஆகுது? நோய் வந்துடுது. யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் நோய் வரும். அமைதியாக இருந்தால் நோய் வராது. அமைதியாக இருந்து அதை சிந்தித்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போது ஓகம் பயில்வதற்கு முன்னாடி கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பெரியவங்களை மதிக்கணும், அடக்கமாக இருக்கணும். அடக்கம்னா நிறைய படிச்சிருப்போம், நிறைய படிச்சிருக்காங்க. அப்போது படித்த பிறகு நான் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அகந்தையாக இருக்கிறது, ஈகோ இருக்கக்கூடாது. படிக்காத ஒரு நிலையில் இருக்காங்க, ஒரு எஜுகேஷன் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் நான் படித்ததேன், நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தற்பெருமையாக சொல்லிக்கிறது. சார், யோகா பயிற்சியை நம்ம ஆன்மீகத்து கூட ஒப்பிடலாமா? யோகா தொடக்க நிலையில் டிசிப்ளின் நம்ம சொன்னோம். நம்முடைய வாழ்வியில் கற்றுக் கொடுக்குறதா யோகா.
வாழ்வியலில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாயிட்டோம்னா அடுத்தது ஆன்மீகம் தான். ம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீகத்தோடு அதை ஒப்பீடு செய்யலாம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையோட வாழணும். எல்லாரும் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி வரும், ஆன்மீகம்னா எது அப்படின்னு கேள்வி வருமா இருக்கு. அப்போ ஆன்மீகம்னா என்ன, குடும்பத்தை விட்டு வெளில போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. துறவரம் கிடையாது. அப்போது எது ஆன்மீகம் அப்படின்னா, குடும்பத்தில் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணணும், கடமைகள்லாம் முடிச்சிடணும், அவங்களுக்கு பேரம்பேத்தி அப்படியே உட்காந்துடக்கூடாது. அதுக்காக அதுக்கு இடையில் நாம் பக்தி செய்யணும். பக்தி யோகம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? பக்தி யோகம். இறைவன், நமக்கு பிடிச்ச இறைவனை வந்து வழிபடணும், அது பக்தி யோகம். அடுத்து என்ன பண்ணணும்? கர்ம யோகம். கர்ம யோகம் அப்படின்னா நம்ம வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேலையை வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுறோம், டெடிக்கேஷனாக பண்ணுறோம். அந்த வேலையை வந்து ஆத்மாத்மா பண்ணணும். எல்லாமே சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறோம், நோ டவுட்டு. ஆனால் சம்பளத்தில் வேலை செஞ்சால் கூட 100 ரூபா சம்பளம்னா 200 ரூபாய்க்கு வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போது அதிகபட்சமாக நீங்கள் நேசிக்கணும் நம்முடைய வேலையை. கர்மயோகம். பக்தி யோகங்கிறது வந்து மனசை வந்து ஆறுதல் படுத்தும். கர்மயோகம் வந்து மனசையும் ஆறுதல் படுத்தும், நம்மளை வழி நடத்தும், நம்முடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தும். நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கீங்க, நல்ல வேலை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற லெவலில் விட ஜாஸ்தி நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்துருவீங்க. சரிங்களா? அடுத்தது தான் ஞான யோகம். இந்த ஞான யோகம் தான் நீங்கள் சொன்ன அந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகம்னு சொன்னால் எல்லாருமே நினைக்கிறாங்க சமயத்தை ஒட்டியது கிடையாது. இறைவன் அப்படிங்கிறவங்க பொதுப்படையானது, காஸ்மிக் எனர்ஜி. அந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறது பெயர், இடம், பொருள் கிடையாது. அது எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜியை உணர்ந்துட்டீங்கன்னா பெயர் கிடையாது, நீங்கள் எந்த ஊருன்னு சொல்ல முடியாது, நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, நீங்கள் யாருன்றதை தாண்டி எல்லார் இடத்துலையும் அன்பாக இருக்கிறது தான் ஆன்மீகம். வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது தான் ஆன்மீகம். எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், வேறுபடுத்தவே கூடாது. அப்படி செய்யக்கூடிய அந்த பக்குவம் தான் ஆன்மீகம். அன்புன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் அன்பாக இருங்கன்னா நம்ம ஃபேமிலியில் அன்பாக இருப்போம், இருந்து ஆகணும். இல்லைன்னா நம்ம அந்த ஃபேமிலி நமக்கு பாண்டிங்காக இருக்காது. நான் பக்கத்து வீடு, எதிர் வீடு, அவங்களோட பழகும் போதும் அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நாம் அன்பு செலுத்தினா அதான் அருள். அதுதான் ஆன்மீகத்தினுடைய அடுத்த கட்டம். அதுதான் ஆன்மீகம்ங்கிறது. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கிறது ஆன்மீகம். இதை தான் வள்ளலார் சொல்கிறாரு, எல்லோரும் இன்புற்று வாழ்க அப்படின்றார். தாயுமானவர் சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா அதை பற்றி, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு நினைக்கிறது தான் ஆன்மீகம். சார், ஃபிசியோதெரப்பிக்கும் யோகாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது வெறும் கை கால்களை அசைத்து அதில் உள்ள வலிகளை நீக்குதல் முயற்சி பண்ணுறாங்க. அதற்கான கருவிகளை பயன்படுத்துகிறாங்க, டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஃபிசியோதெரப்பியில். அதை வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து முடியலன்னா, ஒருவருக்கு விபத்து ஏற்படுது, ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அவங்க வந்து காலோ கைகள்லையோ ஏதோ ஒரு வலி இருக்குது, அந்த வலியை சரி செய்வதற்காக அதற்காக நியமிக்கப்பட்டவங்க வந்து பயிற்சி கொடுக்குவாங்க. அப்படி கொடுக்கும்போது கை கால்களுக்கான சில உடற்பயிற்சிகள் உண்டு, அது ஃபிசியோதெரப்பி. யோகா தெரப்பி அப்படிங்கிறது வந்து நம்முடைய சித்தர்கள் பல வடிவம் கொடுத்துருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டாங்க யோகத்தில் ஆசனங்கள்னு ஒரு பகுதி இருக்குது. ஆசன பயிற்சிகள் வந்து 84 லட்சம் இருக்குது. எத்தனை இருக்குது? 84 லட்சம் இருக்குது. 84 லட்சத்தையும் நம்ம பண்ண போகிறதில்லை. இவருடைய உடம்பு பிரச்சனை என்ன, எதனால் இப்போ நம்ம வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். எதோட கனெக்ட் பண்ண போகிறோம்னா உடல் கூறியலோட ஓகம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இவருக்கு வந்து, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடம் மணிக்கட்டுன்னு நம்ம சொல்கிறோம், இந்த இடத்துல வலி இருக்குன்னா இது ஃபிசியோதெரப்பி வச்சு ப்ரெஷர் கொடுத்து சரி பண்ணுவாங்க. இதை வந்து யோகா தெரப்பி மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஹீல் பண்ணி பிராண சக்தியை அதிகப்படுத்துவாங்க, மூச்சு பயிற்சி செய்ய சொல்லுவாங்க. இதை கவனிச்சுக்கிட்டே பண்ணுங்கன்னு. இது வந்து யோகா தெரப்பி. ஃபிசியோதெரப்பிங்கிறது உடற்பயிற்சி மட்டும் கொடுக்குறது. மனதோடு ஒன்றி செய்தால் அது ஓகம், ஓக சிகிச்சையும் கூட. அதான் வித்தியாசம். சார், சில பேர் வாக்கிங் போவாங்க ஆனா வந்து யோகா பண்ண மாட்டாங்க. ஸோ வாக்கிங் போறவங்க யோகா பண்ணலாமா? நல்ல கேள்வி. ஏன்னா உடனே மருத்துவருக்கு சொன்னோன்னு நீங்கள் வாக் பண்ணுங்க, கார்டியாவுக்கு ரொம்ப நல்லது, கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இருதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்காங்க மாணவர்கள். எனக்கு மாணவர்கள் வந்து ஒரு நாள் வாக்கிங் போவாங்க, வகுப்புக்கு வரும்போது அன்றைக்கி வாக்கிங் போக மாட்டாங்க. எல்லாருக்கும் பொதுவாக நான் சொல்ல வரேன், வாக்கிங் போவதுங்கிறது தனிப்பயிற்சி. யோக பயிற்சி செய்தால்
என்னுடைய 15 ஆண்டுகள் அனுபவத்தில் வாக்கிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை எனக்கு ஒரு பயிற்சி எனக்கு வேணும், வாக்கிங் வேணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா மார்னிங் வாக்கிங் போகிறாங்கன்னு வச்சுங்க, ஈவினிங் வந்து யோக பயிற்சி பண்ணலாம். வாக்கிங் வந்து நம்முடைய இருதய துடிப்பை அதிகப்படுத்துவதற்கும் நம்முடைய நுரையீரலை சீராக இயக்குவதற்கும் உதவி செய்யுது. ஆனால் மற்ற உறுப்புகள் என்ன பண்ணுறது? அப்போது நம்முடைய அனைத்து உறுப்புகளையும் சீரமைப்பதற்கும் நல்ல ஒரு உத்வேகம் ஏற்படுறதுக்கு யோகம் வந்து முக்கியம். அதனால் வாக்கிங் போயிட்டு இருக்கிறவங்க யோகா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஒரேடியாக வாக்கிங்கே பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா யோக பயிற்சியில் அபரிவிதமான பயன்கள் இருக்குது, அதை தெரிஞ்சிக்காமல் போயிடுவாங்க. அதனால் யோக பயிற்சியும் செய்வது ரொம்ப நல்லது. இதில் என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி தான், காலையில் வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா ஈவினிங் யோகா பண்ணலாம், இல்லை மார்னிங் யோகா பண்ணுறாங்கன்னா ஈவினிங் வாக்கிங் போகலாம். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது. ஓவராக நம்ம பண்ணாலும் கூட உடல் உபாதைகள் ஏற்படும். வாக்கிங்கும் போயிட்டு உடனே யோக பயிற்சி பண்ணுறது கூடாது. அதனால் நிச்சயமாக செய்யலாம். சார், யோகா பண்ணுற போது நம்ம மனசு வந்து ஒருநிலை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் வராங்க மாணவர்கள் வர்றவங்களாம். என்னுடைய பையனுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லை, படிப்பில் ரொம்ப நாட்டியாக இருக்கான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், யோகா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனதை ஒருநிலைப்படுத்துறது தான் யோகம். ஆனால் அது உடனே நடக்காதுல்ல. உடனே இன்றைக்கே வந்து உடனே முடிச்சிட முடியுமா? இன்றைக்கே உட்காந்து கண்ணை மூட மாட்டாங்க. அவங்க அதே நாட்டி வந்து இந்த யோகா கிளாஸ்லேயும் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள வந்து ஒரு விளையாட்டாக நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். குழந்தையை பொறுத்த வரைக்கும் விளையாட்டாக சொல்லித்தரோம். அதுக்கு பேரே வச்சுட்டாங்க, என்ன வச்சுட்டாங்க, அதாவது ப்ளே யோகா அப்படின்னே பேர் இருக்குது. அப்போ விளையாட்டாக நாங்கள் சொல்லித்தரோம். இது ஒரு ரிசர்ச் தான். ஏன்னா தொடக்க முறையில் ஒரு பாரம்பரியமாக சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து மாடிஃபை பண்ணி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ப்ளே யோகா மூலமாக, விளையாட்டு மூலமாக குழந்தைகளுக்கு யோகா சொல்லித்தரும். பெரியவங்களுக்கு எடுத்துங்க, அவங்க மனசு ஒருநிலைப்படுத்தணும். அவங்களும் வராங்க, சார் நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், வீட்டையும் பார்த்துக்கிறேன், இது பண்ணுற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் ஹோம் மேக்கர் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்கேன் நான், ஆனாலும் எனக்கு டென்ஷன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படி வராங்க. அப்போது அவங்களுக்கு எப்படி எடுப்போம்? பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற விஷயம் அப்படின்னா, முதல்ல அவங்கள உட்கார வச்சு பாடி வந்து வார்ம் அப் பண்ணணும். திடீர்னு வராங்க, ஃபஸ்ட்டு டைம் வராங்கன்னா வார்ம் அப் பண்ண வைப்போம். அதுக்கு அடுத்தது வந்து மூச்சை கவனிக்க வைப்போம். அப்போ தான் அவங்க வந்து யோகத்தினுடைய அந்த ஒருநிலைப்படுதல் வரும். அதுவும் முடியாதுன்னுவாங்க, கஷ்டம் சார், முடியல சார், பண்ண முடியல, ஏதோ ஒரு தாட் வருதுன்னுவாங்க. தாட்டை வந்து நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணுங்கள், அது போன போக்கிலே நீங்கள் போகாதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இந்த தாட்டோட ட்ராவல் பண்ணாதீங்க. வி ஆர் நாட் ஃபோக்கஸ் ஆன் தாட், வி ஆர் ஃபோக்கஸ் ஆன் பிரீத் இன் பிரீத் அவுட், மூச்சை கவனிங்கன்னு சொல்லுவோம். இப்படி தான் நம்ம வந்து யோக பயிற்சியை சொல்கிறோம். இது மூலமாக நிச்சயமாக மாற்றங்கள். சார், யோகா பண்ணணும்னு நினைக்கிறவங்க சோஷியல் மீடியா, இப்போ யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்த்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது எந்த அளவுக்கு நல்லது சார்? திருமூலர் அற்புதமாக சொல்கிறார், தெளிய குருவின் திருவருள் பெற்றால் அப்படின்றார். குருவோடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் முழுமையானது. வீடியோ பார்த்து புத்தகம் படித்து பண்ணக்கூடாது. சமையல் பண்ணுறாங்கல்ல, சமையல் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் புக்கை பார்த்துட்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா எல்லா யோக பயிற்சி முறைகளும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடல் உபாதைக்கு இந்த யோகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், இந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய உடம்பு என்ன உடம்பு, வாதமா பித்தமா கபமா தெரியாது. அப்போ அதற்கேற்ற மாதிரி அவங்க யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, தவ முறைகள்லாம் செய்யணும். அப்போ அதை வந்து சொல்ல மாட்டாங்க. பொதுவான ஒரு வழிமுறைகளைத்தான் யோகா குருமார்கள் அந்த மாதிரி யூடியூப்பு, சோஷியல் மீடியாலாம் சொல்லுவாங்க. அதை பின்பற்ற வேண்டாம். தனிப்பட்ட முறையில் குருவினுடைய ஒரு வழிகாட்டுதலோடு பண்ணும்போது மட்டும்தான் அது முழுமையான யோக பயிற்சியாக இருக்கும். சார், வாதம் பித்தம் கபம்னு சொல்லி இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, அப்படின்னா என்ன சார்? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 வள்ளுவர் சொல்கிறார். வாதம் அப்படின்னாலே காற்று அப்படின்னு பொருள். நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்குது வாதம் பித்தம் கபம். ஆனால் நம்முடைய உறுப்புகளையே வாதம்னு நம்ம சொல்கிறாங்க. எதுனா இது பேர் என்ன, நம்முடைய பாத விரல்லேருந்து ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வாதம். இது எளிமையாக புரிஞ்சிச்சா? இதெல்லாமே காற்று. நம்ம வந்து வேகமாக ஓடுறோம், கால் அப்படின்னு பேர். நமக்கு தமிழில் என்ன பேர்? கால்னு பேர். கால்னா காற்றுன்னு அர்த்தம், காற்றுன்னா வாதம்னு அர்த்தம். அப்போது இந்த கால் ஓடிக்கிட்டே இருக்காங்கப்பா, யாரெல்லாம் நல்லா வேகமாக ஓடுறாங்களோ அவங்களுக்கு வாதம் பிரச்சனை வராது. அதனால தான்
நடங்கன்னு சொல்கிறது, ஓடுங்கன்னு சொல்கிறது. அப்போது வாதம் அப்படிங்கிறது காற்றுன்னு பொருள். பித்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம வயிறு. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சாப்பிட்றதும் கபகபன்னு பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? நல்லா பசி எடுக்கணும், அப்போ தான் சாப்பிடணும். இல்லை 3 வேளை சாப்பிட்ணுங்க. 8:30 மணிக்கு சாப்பிட்ணும் காலையில், 12 இல்லை 1 மணிக்கெலாம் சாப்பிட்றணும், இல்லை 8:30 9 மணிக்கெலாம் சாப்பிட்ணும். அப்படி கிடையாது. டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. எப்போ பசிக்குது அப்போ தான் சாப்பிட்றோம். அப்போது அந்த வயிறு கபகபன்னு பசிக்கிறதுல அது பித்தம், சூடு. கபம் அப்படின்னு சொன்னால் சாதாரண மழை பெய்யும், அந்த மழையிலே நனைஞ்ச உடனே ஒரு மாதிரியான சளி வந்துடும், தும்மல் வரும். அப்போ கபம். அது இன்னொரு பொருள் சொன்னோம்னா நீர், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நீர், நீர் கோத்திருக்குன்னு சொல்லுவாங்க, ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கபம்னு சொல்கிறோம், அல்லது நம்ம அதற்கான ஒரு பொருள். ஆனால் 3மே தேவை. அப்போது வாதம் பித்தம் கபம் வந்து அளவாக இருக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறார். மிகினும் குறையினும் சொல்லிட்டார். அப்போது இதை அதிகமாகிடுச்சுனாலும் நோய், இல்லவே இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நோய். அப்போது அளவாக இருக்கிறதுக்கு தான் யோகம் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி வாதம் பித்தம் கபம் உள்ளவங்க நமக்கு வாதமா பித்தமா கபமானு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல் யோக பயிற்சி, அதற்கேற்றாற் போல் மூச்சு பயிற்சி, அதற்கேற்றாற் போல் தவ முறைகளை செஞ்சால் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மைண்டு வரும். அதனால் நாம் வாதம் பித்தம் கபத்தை வந்து அறிந்து கொள்வது முக்கியமானது. சார், யோகால முத்திரை அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன, அண்ட் யாரெல்லாம் வந்து இந்த முத்திரையை பண்ணலாம்? ஆமாம், இதை வந்து முத்திரை அப்படின்ற வார்த்தையை வந்து ஜெஸ்டர், சைன், சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை விரல்கள் தான் இதுக்கு உதாரணம். கை விரல்களால் செய்யக்கூடிய முத்திரை அப்படின்னு இருக்கு, உடம்பினால் செய்யக்கூடிய முத்திரைன்னு இருக்கு, நிறைய வகைகள் சொல்லப்படுது. கை விரல்களால் செய்யும் போது அந்த முத்திரை பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இது ஒரு முத்திரை. முத்திரை அப்படின்னு சொல்லும்போது இது முத்திரைக்கு பேர் சின் முத்திரை. இந்த முத்திரையில் உட்காரும்போது நம்முடைய இரத்த நாளங்கள், நரம்பு முடிச்சுகள், எலும்பு மண்டலம், தசை மண்டலம் இவை எல்லாமே ரொம்ப சீராக இயங்குது. இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த முத்திரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா ரொம்ப தெளிவாக பேசுகிறேன், சரியான முறையில் பேச முடியுது, நிதானமாக பேசுகிறேன். அப்போ நம்ம நிதானம் ஆக்குறது, நம்ம அறிவை கூர்மையாக்குறது இந்த முத்திரை. இந்த முத்திரை அப்படிங்கிறது வந்து எதோட தொடர்பு படுத்துதுன்னா, நம்ம உடம்புல இருக்க உள் உறுப்புகளை தொடர்பு படுத்துது. நம்ம பண்ணுறது எதில் பண்ணுறோம்? கைவிரலில் பண்ணுறோம். அதுக்காக இதுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுருக்காங்க அஸ்த முத்திரை. அஸ்தன கைகள்னு அர்த்தம், கைகளால் செய்யக்கூடிய முத்திரை. அடுத்த முத்திரை இருக்குது காய முத்திரை, உடம்புனால பண்ணுறாங்க. சில முத்திரைகள் இருக்குது. யோக முத்ராசனா, என்ன பேர்? யோக முத்ராசனா. முத்திரை வந்துருச்சு, ஆசனான்னு போட்டுட்டாங்க. அப்போ ஆசனானா ஒரு உடம்பு ஃபுல்லாக ஒரு ஆசனா பண்ணுறாங்க, அதுக்கு முத்திரை தான். அது உடம்பு ஃபுல்லாக சேர்ந்து செய்கிறோம், அதுக்கு பேர் என்ன? யோக முத்ராசனா. நிறைய முத்திரை இருக்குது, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது உடம்பினால் செய்யக்கூடிய முத்திரை. அப்போ அந்த முத்திரை செய்யும்போது நம்முடைய ஹார்மோன்கள் பேலன்ஸ் ஆகுது. அப்போது உடல் உள் உறுப்புகளை நம்முடைய கைவிரல்களாலும் உடம்பினாலும் செய்யும்போது நம்ம உள் உறுப்புகள் சரி செய்யப்படுது. அதுன்னு பெரிய வியப்பாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க, மருந்து கொடுத்த உடனே ஒரு அரை மணி நேரமோ அதிகபட்சம் ஒரு 24 மணி நேரத்தில் அது சரியாயிடும். ஆனால் முத்திரைகளும் யோக பயிற்சி முறைகளும் அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது. அதையும் அடுத்த பாயிண்ட் நான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு 1 ஹவரில் சரியாகலாம், 1 நாளில் சரியாகலாம், அதிகபட்சம் 5 நாளில் சரியாகலாம். இவையெல்லாம் பல மாதங்கள் ஆகும். முத்திரைகள் யோக பயிற்சி முறைகள் எல்லாம் செய்யும்போது அதிகபட்சம் நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதங்கள் பிடிக்கும். ஆனால் அது செய்யலாம். இது எதோட தொடர்பு படுத்துகிறாங்க? மூச்சு பயிற்சியோடு தொடர்பு படுத்துகிறாங்க. மூச்சு பயிற்சியோடு முத்திரைகள் செய்யணும். முத்திரைகள் செய்யும்போது நம்முடைய முழு கவனமும் முத்திரையில் இருக்கணும். எதுக்காக இந்த முத்திரை பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். இந்த கை விரல்கள் தான் முத்திரை நம்ம சொன்னோம். இந்த ஒவ்வொரு விரல்களுக்கும் பஞ்சபூதத்தோட தொடர்பு இருக்குது. அந்த பஞ்சபூதத்தை தொடர்பு படுத்தும் போது தான் அது வேலை செய்யும். இது வந்து மெட்டாஃபிசிக்ஸ், மெய்யியல் கோட்பாடுன்னு வாங்க, ஃபிலாசபி. அதனால் நம்ம எடுத்த உடனே சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை எடுத்த உடனே சொல்ல முடியாது. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் சொல்ல முடியும். அப்போ முத்திரைகள் என்பது கைவிரல்களால் செய்வது, உடம்பினால் செய்வது, அப்புறம் கண்களால் மட்டும் செய்வது. திராட்டக முத்திரை, அது பேர் என்ன? திராட்டக முத்திரை. கண்களில் மட்டும் பயிற்சி கொடுப்பாங்க, திராட்டக முத்திரை. இது போன்ற முத்திரைகள்லாம் செய்யும்போது உள் உறுப்புகளில் ஊடுருவி வேலை பண்ணணும். எல்லாத்துக்கும் பல மாதங்கள் எடுத்துக்கும்.
அதனால் இந்த முத்திரைகளை செய்யும்போது இதுவும் குரு முன்னாடியில் தான் பண்ணணும். யாருக்கு எந்த முத்திரை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்றத குரு வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. அது மூலமாக ஹைப்பர் டிஸார்டர் இருக்க குழந்தைங்கலாம் வந்து யோகா பண்ணலாமா? பண்ணலாம். அதற்கு வந்து ஒரு உதவியாளர் வேணும். அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். இதெல்லாமே யோகா தெரப்பிக்கு கீழே வரும். அவர்கள் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அவர்களுடைய உடல் கடினமானதாக இருக்கும். அவர்கள் செய்வதற்கு வந்து ஏற்றார் போல மாடிஃபைடு ஆர் கஸ்டமரைஸ்டு யோகா நம்ம சொல்லுவோம். டைலரிங் த யோகா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். அதை வந்து ஒரு உதவியாளரோடு அமர்ந்து நம்ம வந்து அவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவோம். உதவியாளரும் இருக்கணும், அதுவும் வந்து குருவோட முன்னிலையில் பண்ணணும். சார், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளால் யோகா பண்ண முடியுமா? நான் எடுத்திருக்கேன். மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு வந்து அதற்கும் ஒரு உதவியாளர் வேணும். ஏன்னா அவங்க மொழி நமக்கு புரியாது. நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னா, ஒன்று அவங்க வந்து கையை தொட்டு அவங்க உடல் பகுதியை இந்த உறுப்பில் இந்த பயிற்சி செய்யணும்னு நம்ம காமிக்கும்போது அவங்க பண்ணுவாங்க. அவங்களால உணரக்கூடிய அளவில் நம்ம செய்யணும். அப்போது அதுலேயும் நம்ம ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு பயிற்சி கொடுக்கலாம். அது மூலமும் நல்ல குணமாகுது. அதுபோல் பல பயன்கள் இருக்குது. நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளும் யோக பயிற்சிகள் செய்யலாம். இது அவ்வாறு செய்யும்போது அவங்களுடைய உள் உறுப்புகளில் நிறைய மாற்றங்கள் வரும். மனதளவில் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வெளிவருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதர்களை பின்தங்கி வைக்கிறது. யோகம் வந்து வெறும் உடல் பயிற்சி அல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி மனப்பயிற்சி. மனதை வந்து பக்குவப்படுத்துவது தான் யோகா. அப்போ அவர்களை வந்து ஒருநிலைப்படுத்துறது, நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க மாற்றுத்திறனாளின்னு நம்ம சொல்ல முடியாது. இறைவன் வந்து எக்ஸ்ட்ரா சென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். கண்கள் வந்து அவங்களால பார்க்க முடியாது இந்த உலகத்தை. ஆனால் அவர்கள் ஒரு குரலை வைத்துக்கொண்டு ஒரு நண்பரையோ ஏற்கனவே பேசின வைத்துக்கொண்டு கண்டுபிடிப்பாங்க. அப்போ இதெல்லாமே இறைத்தன்மையில் இருக்குது. அவங்களுக்கு யோக பயிற்சி கொடுக்கும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.